ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது வயிற்றுக்கு ரொம்பவே இதமான ஒரு தேங்காய் பால் ரசம் அதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அல்சர், வயிற்றுப்புண் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வாரத்தில் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்பவே இதமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொலைய வேக வச்ச சாதத்தில் இந்த ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு பாதி வரமிளகாய் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்ச தக்காளியோட நம்ம வந்துட்டு புளி தண்ணி சேர்த்திக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு, ரசத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு புளி இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கனாலே போதும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம், இல்லைனா 2ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்திக்கலாம். இது வந்து திக்கான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இது கடைசியாக தான் நம்ம சேர்த்தணும். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 சிட்டிகை. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி, புளி இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லாவே கொதிச்சிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த திக்கு தேங்காய் பால் இருக்குதுல, 1/2 கப்பு, அதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். கூடவே கொத்தமல்லி தலை ஒரு கொத்தை சேர்த்திக்கோங்க. அதுதான் நம்மளோட தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா கொலைய வேக வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், சூப் மாதிரி. அதுவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.